அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம பிஎஸ் இன் கிச்சன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் பீட்ரூட் கூட்டு டேஸ்ட்டாக எல்லாரும் விரும்புகிற மாதிரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நான் முதல்ல ஒரு குக்கர் பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பாத்திரத்தில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ஒரு 100-150 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதில் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி ஒரு பாதி அளவுக்கு அதை வேக வைக்கிறோம். இதே மாதிரி பச்சை வேர்க்கடலையை நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் பச்சை வேர்க்கடலை ஆட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. அது கொதிச்சுட்டு இருக்கும்போது தோல் நீக்கி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற பீட்ரூட்டை நான் இதில் ஆட் பண்ணுறேன். அதனோட கொட்டி அடுப்பை பெருசாக வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அதை வேக விடுங்க. இந்த பீட்ரூட் கூட்டு நான் ஒரு 5 நபர் சாப்பிட்ற மாதிரி தயார் பண்ணுறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணல, உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்ல இந்த குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 5-6 விசில் அளவுக்கு விட்டு நான் எடுக்க போகிறேன். இதில் பாசிப்பருப்பு வேர்க்கடலை போட்டிருக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாசிப்பருப்பு போட்டிருக்கிறதுனால பீட்ரூட்டும் நல்ல குழைய வேகும். ஒரு 5-6 விசில் அளவுக்கு இதை ரிலீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மீட்டைம் நம்ம ஒரு ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காய், சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற அரை மூடி தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அதில் 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சு ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்ல மையா குழைய கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே இந்த பீட்ரூட்டு வெந்திருக்கும். இதை நம்ம ரிலீஸ் பண்ணி பார்க்குறோம். சூப்பராக வெந்திருக்குது. அதில் போட்டிருக்கிற அந்த வேர்க்கடலை, பாசிப்பருப்பு, பீட்ரூட் இதெல்லாமே நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நாம் அதில் ஒரு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். வாசனைக்காகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த தேங்காய் விழுது இதை நான் அதில் கொட்டிடுறேன். அடுப்பை கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இதை கிளறி விட்டுட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த இதில் நம்ம வேர்க்கடலை போட்டிருக்கிறதுனால இது நியூட்ரிஷன் ஃபேக்ட் உண்மையிலேயே அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டுக்கு அதிகப்படியான டேஸ்ட் கொடுக்கும். எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் ரொம்ப சத்தானது வேறு. பீட்ரூட்டே சத்தானது. அதுலேயும் நம்ம பாசிப்பருப்பு வேர்க்கடலையெல்லாம் ஆட் பண்ணதுனால இன்னும் அது ரொம்ப கூடுதல் சத்து இருக்கும். அதே சமயத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் நல்ல இதில் கிளறி விட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இதுக்கிடையில் ஒரு சின்ன சட்டியில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது மூணுத்தையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போடுங்க. நல்ல கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் செவந்த பிறகு அதை அதில் ஆட் பண்ணிவிடுங்க. இந்த பீட்ரூட் கூட்டில் நம்ம இதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கேட்கவே வேண்டாம், இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். வீட்டில் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. சாம்பார் சாதமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி. இன்ஃபேக்ட் இதை ஸ்நாக்ஸை வெறுமனே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம சேர்க்குற காரம், உப்பு இதெல்லாமே அளவோடு இருந்ததுன்னா அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து நம்ம வீடியோ பதிவுக்கில் உங்கள் கமெண்ட்டுகளை தெரிவிங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.